நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகிறது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள், அல்போன்சா, சகாய ரவி, பெனார் பெரியநாயக சாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜோசப் சேவியர் உடல் நலன் வேண்டியும் அந்தோனி குரூஸ் 7ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது ஆதவன் கொலியின் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியின் நலனினை போருங்களே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. வறண்ட மணலாய் வாழ தவிர்த்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாழ தவிர்த்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுடரேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுடரேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மரணிகளை தகுந்த கொடுக்க தடையாக குற்றப்பா நினைத்து ஆண்டவரத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான கோயிலையும் வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிறைவாழ்வை கழிச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டல்கள் இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 25 மற்றும் 8, 6. சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவருக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டத்தின்படி வலுவற்ற மனிதர்களை குருக்களாக ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குரும் காணிக்கையையும் பலியையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவர்களிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு
குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறையின்படி நீ இவற்றை எல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்து இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 40 6 9 மற்றும் 16 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது நாம் திடம் பெற்றவர்களாக மாறுகின்றோம், ஆற்றல் மிக்கவர்களாக மாறுகின்றோம். எந்தவிதமான தீய சக்திகளும் தீவினையும் நம்மை நெருங்காதவாறு கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு ஆற்றலையும் வலிமையும் அருளையும் நிறைவாக நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் நமக்கு இந்த ஆற்றலையும் அருளையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது அவரை நெருங்கி செல்வது, அவரை தேடி வருவது, அவரிடம் நாம் ஒன்றாய் இணைவது. அதைத்தான் நாம் இப்பொழுது நற்செய்தியிலே வாசித்தோம். பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அனைவரும் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக, அவரை பின்தொடர வேண்டும் என்பதற்காக திரளான மக்கள் அங்கே கூடியதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு நாடுகள், பல்வேறு விதமான ஊர்களிலிருந்து மக்கள் அவரை காண வேண்டும் என்று வந்தார்கள். அவருடைய மகிமையையும் வல்லமையும் அவர் உணர்ந்து கொள்ள அங்கே அது வாய்ப்பாக அமைந்தது. நம்முடைய வாழ்விலும் நாம் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருக்கின்றோம் என்று நாம் நினைத்தால், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஆண்டவரை நாடி வர வேண்டும். நாம் ஆண்டவரை நாடி வந்தாலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அது நான் விரும்பிய சமயத்தில் அல்ல, கடவுள் விரும்பிய சமயத்தில் நமக்கு அதை கொடுப்பார். எனவே நாம் ஆண்டவரை தொடுவதற்கு முயற்சி பண்ணுவோம், ஆண்டவரை நாம் நெருங்கி வர முயற்சி செய்வோம். அப்பொழுது இறைமகன் நீரே என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இறைமகனாகிய அவர் நம்மை ஏற்றுக்கொண்டால் நாம் எல்லா தீமையிலிருந்தும், அந்த சக்தியின் ஆக்கணிகளிலிருந்தும், தீயவைகளிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், தீவினையிலிருந்து விடுதலை அடைவோம். தந்தேன் ஏற்றிடு என் இறைவா, உழைப்பில் கணீது எனக்கென தந்து ஏற்றிடு என் இறைவா. துயத்துழைத்திடும் தரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவார், என்னை தருவேன் ஏற்றிடுவார், வருவேன் ஏற்றிடுவார், என் இறைவா ஏற்றிடுவார், வருவேன் ஏற்றிடுவார், இறைவா ஏற்றிடுவார். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் மக்களை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. உமக்கு வந்த பலியில் பலி பொருளாய் தருவேன் ஏற்றிடுவார்,
என்னை தருவேன் ஏற்றிடுவார், தருவேன் ஏற்றிடுவார், என் இறைவா ஏற்றிடுவார், தருவேன் ஏற்றிடுவார், என் இறைவா ஏற்றிடுவார். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, திருப்பலி மீண்டும் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, உன் திருப்பலி மீண்டும் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். ஆன்மீக சகோதர சகோதரிகளை உங்களிடமான திருப்பலியலால தந்தையாக இறைவனை கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சியாகவும் மாட்சியாகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கிற பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பொழுதெல்லாம் பலி நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயோரான தந்தை என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனும் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்துகிறீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவை பொழுந்தை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபடும் கனி தமைகையில் இதுபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிறைகளை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இருவரிந்து அறிந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சிறைகளை கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பொள்ளி கிணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன்றும் ஊழியும் புரிய தகுந்தவுகள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்போது நேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சியவர் நாம் துணிந்து சொல்லுவோம். அதில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்து வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவதற்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமொழி தெல்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம் இரக்கம் உலகின் பாவம்
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. மாலை நிலமாய் பரமனை மறந்து வாசமிழந்து வாடி நின்றே, மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன்னன்பால் நிரப்பிடுவார். பாலை நிலமாய் பரமனை மறந்து வாசமிழந்து வாடி நின்றே, மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன்னன்பால் நிரப்பிடுவார். காத்திடும் கருணையில் என்னை நினைத்து வழி நடத்திடுவார், வழி நடத்திடுவார். வாருமே எனில் வாருமே, அந்தமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் வாழுமே. வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. உணவாய் நீ வருவாய், என் உயிராய் உணவாய் இடம் வாழ. உதயமும் நான் காண, என் இதயம் இதமும் உன்னில் சேர. உணவாய் நீ வருவாய், எதில் நிறைவாய் நீ வருவாய். என்னை அசையும்
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ண உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் அவனால் ஜெபம். இயேசுவே, அமைதியற்ற உமது கருணைக்கு கண்களை தாழ்த்து இரக்கமே உருவான கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்திருந்துமாறு உண்மை இருக்கிறோம். எங்களை வாழ்வதற்கும் துன்பங்களை வேதனை சோதனைகளை நீக்கி உமது குழந்தை திரு பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 எங்கும் தோன்றி மனதினை நிரப்புரை பார்த்திருந்தான். மலருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தான். உடன் உலகத்தும் என்றே ஒதுங்கி விடாமல் அலைகளை அகற்றி காத்திருந்தான். அலைகளை அகற்றி காத்திருந்தான். இறைவா 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 உன்னிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உன்னிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார்.
இறைவா இறைவா. தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.